கண் பரிசோதனை. நாளைக்கு நம்ம கிளினிக்ல ஐ டெஸ்ட் நடக்க போகுது. யார் கண்ணெல்லாம் ப்ராப்ளமா இருக்கோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்டா இருக்கும்? கண்டிப்பா அக்குபஞ்சர் மாதிரி தான் இருக்கும். கண்ணுல ஒரு பெரிய ஊசியை வச்சு குத்த போறாங்க. உன் கண்ணுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா அதுக்கப்புறம் நீ கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு பிராண்டோ. எல்லாம் மங்களா தெரியுது, ஒண்ணு சரியா தெரியல. அப்படின்னா உனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. வெறும் கனவுதானா? வேடிக்கையா இருக்கு. இவ்வளவு பெரிய எழுத்து கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? அங்க இருக்கிற எழுத்தெல்லாம் உனக்கு தெரியலனா நீயே கண்ணாடி போட வேண்டியிருக்கும். சரி, இந்த இடமும் நான் கனவுல பார்த்த இடம் மாதிரியே இருக்கு. லெஃப்ட் ரைட் டவுன், லெஃப்ட் ரைட் அப். எனக்கு எல்லா எழுத்தும் இங்க இருந்தே பார்க்க முடியுது. ஏய் பிராண்டோ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி முழிக்கிற? ஒண்ணு இல்ல, ஏன் கேக்குற? இல்ல, வேர்த்து போயிருக்கே, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு பயப்படுற? டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. கண் டெஸ்டுக்கு போய் பயந்துட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பிராண்டோ. எங்க போற லீனா? அடுத்த செக்கப் உனக்கு தான். ரெடியா இரு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் டாக்டர். ஹே ஜீபு பாய், நான் தான் லீனா பேசுறேன். என்ன ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராம எங்க இருக்க? எங்களுக்குல கண் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான். தயவு செஞ்சு எதுவும் உதவி கேட்றாத. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்கலான்னு இருக்கேன். எதுக்கு அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்படுற? நான் எனக்காக உதவி கேட்கல, பிராண்டோக்காக தான் கேக்குறேன். அடுத்தது நீதான் மேரி. ஓகே, நான் ரெடியா இருக்கேன் டாக்டர். நான் போயிட்டு வரேன். ஏய், எனக்கு குட் லக் சொல்ல மாட்டீங்களா? ஏய் பிராண்டோ, எனக்கு கை கொடு பார்க்கலாம். சாரி. ஏய், நீ ரொம்ப பயந்து போயிருக்கன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. என்னாச்சுடா உனக்கு? சீக்கிரம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. செக்கப் பண்ணனும். ஏய், இது சாதாரண செக்கப் தான். எதுக்கு நீ பயப்படாத மேரி. நான் பயப்படல. பெட்டு வச்சுக்கலாமா? யாரு கண்ணு ரொம்ப மோசமா இருக்கோ அவங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அப்ப எனக்கு தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும். எழுத்து நார்மலா தான் இருக்கும், ஆனா டாக்டர் சுத்தும் போது அதோட கரெக்டான பொசிஷனை சொல்லணும். நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும். ஓ சரி சரி. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன் ஜீபம் பாய். நான் வீட்டுக்கு வந்தோடனே ஐஸ்கிரீம் தரேன். என்ன? என் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா ஜெரி? அப்ப என் கண்ணுக்கு மட்டும் கோளாறா இருக்கும். சரி சரி, யாரெல்லாம் செக்கப் முடிஞ்சதோ அவங்க கிளம்பி போலாம். ஓகே பிராண்டோ, நான் வெளியே வெயிட் பண்றேன். அடுத்தது லீனா. ஆனா அவ இங்க இல்லையே. என்னாச்சு? இங்கதான் இப்ப உட்கார்ந்துட்டு இருந்தா. எங்க போனா அவ? இதோ வந்துட்டேன் டாக்டர். ஓகே ஓகே, உட்காரு. பிராண்டோ, அடுத்தது நீதான். அடுத்து நானா? டேய், அவசரப்படாதடா. லீனாக்கு அப்புறம்னு அர்த்தம். இவளுக்கு அப்புறமா? கவலைப்படாத பிராண்டோ, எல்லாம் சரியாயிடும். டேபிள்ல இருக்கிற பேப்பர் எடுத்து உன்னோட இடது கண்ணை மூடி இங்க என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு. அது சரி, அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது இங்க இருக்கு பிராண்டோ. நீ எங்க வேணாலும் பாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டா இந்த எழுத்து என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அது எங்க பார்க்கணும் எனக்கு எதுவுமே சரியா தெரியல. நீங்க எங்க இருக்கீங்க? உங்களையும் எனக்கு சரியா தெரியல. நான் எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியலையா? அப்படியே இரு பிராண்டோ, இத பார்த்து நான் உனக்கு உதவி பண்றேன். அது வந்து ஏன் இது ஒரே இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கு? அது வந்து லெஃப்ட் இல்ல ரைட், ரைட் இல்ல ஆமா லெஃப்ட், இப்ப ரைட், ரைட் லெஃப்ட். பிராண்டோ, உன்னோட கண்ணுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால நாளைக்கு நீ செக்கப்புக்கு வா, மறந்துடாத. பிராண்டோ ஏன் இப்படி சொதப்புறான்? இதெல்லாம் ஏன் தப்பு இல்லப்பா. நீ ஃபெயில் ஆவன்னு எதிர்பார்க்கல. ஏய் லீனா, நீ அத பாத்தியா? அந்த எழுத்தெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்தது. என்ன உளற நீ? உன் கண்ணுல தான் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கும். ஓகே ஜெரி, அடுத்தது நீதான். நீ ரெடியா?
எழுத்து இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு சொல்லுவேன் எனக்கு தெரியலையே. என்னாச்சு? உனக்கும் பிராண்டுக்கும் கண்ணுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நாளைக்கு 2 பேரும் என்ன வந்து பாருங்க. இல்ல டாக்டர், அது சுத்திக்கிட்டே இருந்தது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நாளைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்துரு. நீ பெட்ல தோத்துட்ட, நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். முடியவே முடியாது. இதெல்லாம் யாரோ என்ன வேணும்னே செய்றாங்க, யாரோ ஏமாத்துறாங்க. ஜெரி, நீ பண்ண தப்புக்கு மத்தவங்க மேல பழி போட கூடாது. அதெல்லாம் சரி, ஆனா எல்லாம் விசித்திரமா இருக்கே. நான் உன்கிட்ட சும்மா தான் கேட்டேன், நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர வேண்டாம். பரவாயில்ல இருக்கட்டும், நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நீ அடுத்த போட்டியில தோக்காமலையா போயிட போற. டெய்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிராண்டோ. ஜாலியா இருக்குல்ல? ஆமா, இனிமே கவலைப்படவே வேண்டாம். மாயம் மாயம் மாயம், ஜாலம் ஜாலம் ஜாலம், கொள்ளை கொண்ட கள்வன் நீ வந்தானே, என்றும் எங்கும் குஷி.